ராசரசபிதா மைந்த தேசுலாபசுதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ராசரசபிதா மைந்த தேசுலாபசுதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ஜெகதீஸ்வரேஸ்வரன் சுகனேசுமீஸ்வரன் மகராசரசபிதா மைந்த இயேசுலவசதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. மாசிலமணியே மந்திர ஆசிலானியே சுந்திரனே சமபனியே தந்திரமோசமே தனியே நிறைவான காந்தனே இறையான சாந்தனே. மரராசரசபிதா மைந்த தேசுலவசதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ஆதியந்தமில்லானந்தமாதி நொந்தியிலே முந்த வேத பந்தனமாய் வந்த பாதம் வந்தனமே. பதாமநாமனா சுதநாமநாமனா சிதராசரசபிதா மைந்த தேசுலவசதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்த கேடு மூடவுமே விந்தையோடு பாடவுமே நரவேடமே வினான் கரநாடு கோவினான். பரராசரசபிதா மைந்த தேசலவசதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 7 வசனம். நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள். இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் நமக்காக வச்சிருக்காரு பாருங்க. எத்தனை வருடத்துக்கு முன்னால், கிட்டத்தட்ட 6000 வருடத்துக்கு முன்னாலேயே நமக்கு இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாங்க. நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. நீதி அறிந்தவர்களே, நீதினா என்னது? தேவனுடைய நீதி தான். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த. அதனால் நீதி அறிந்தவர்கள் அவருடைய நீதி, தேவனுடைய நீதி, தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய கற்பனை என்னன்னு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? அதான் நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. என்னுடைய வசனங்களை உங்கள் இதயத்தில் வச்சுருக்கீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களே, நீதி அறிஞ்சிருக்கீங்க, வசனத்தை இருதயத்தில் வச்சுருக்கீங்க, ஆனாலும் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பயப்படுறீங்க. எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள். நீங்கள் எனக்கு செவி கொடுங்க. ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? மனுஷருடைய நிந்தனைக்கு நீங்கள் என்ன செய்யறீங்க? பயப்படாதீங்க. அவங்க தூசணங்களுக்கு கலங்காதீங்க. நீங்கள் இத்தனை வேதத்தை படிச்சிருக்கீங்களே, இத்தனை காரியங்களை இதயத்தில் பதித்து வச்சுருக்கீங்களே வசனத்தை, பிறகு இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? பயப்பட வேண்டியதே இல்லை அப்படிங்கிறார். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும். இந்த உலகத்தில் பாருங்கள், மனுஷர்கள் நம்ம நிந்திப்பார்கள். அதுவும் ஆண்டோடைய பிள்ளைகள்னால் போதும், நிறைய பேசுவாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாதா? இவங்களுடைய காரியம் நமக்கு தெரியாதா? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ, ஒரு ப்ராப்ளமோ, ஒரு வியாதியோ வந்துட்டா அதுக்காக பேசுகிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்காங்க. என்ன பாவம் செஞ்சாங்களோ, இவங்க என்ன எப்படி நடந்தாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதான் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள். அவர்கள் என்ன தூசித்தாலும் சரி, அதை பற்றி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்படிங்கிற. நம்முடைய இருதயத்தில் நாம் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வச்சுக்கணும். நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள தொடர்பு சரியாக இருக்கா, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். மற்றவங்க என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டோடைய கிருபையினால என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அப்படி ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. யார் என்ன பேசினாலும் அதை பற்றி என் மனசில் கவலைப்படவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கும் அவருக்கும் தான் கனெக்ஷன். அவருடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் ஒன்றாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம மனசில் பேசுகிறதுக்கோ, மற்றவங்க நிந்திக்கிறதுக்கோ, தூசிக்கிறதுக்கோ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நிந்தனைகளையும் தூஷணங்களையும் கடந்து வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மக்களுக்கு நன்மை தான் செய்தார், மக்களுக்கு குணமாக்கினார், மக்களுக்காக பரிந்து பேசினார், மக்களுக்காக என்ன செஞ்சார்? நன்மை செய்து சுற்றி திரிந்தார். மக்களுடைய வியாதிகளை குணமாக்கினார், அவங்க பிரச்சனைகளை தீர்த்தார். ஒரு தடவை கூட கடலில் தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு வா, அந்த மீனுடைய வாயை திறந்து பாரு, அதில் வெள்ளிக்காசு இருக்கும், அதை நமக்காக வரி பிரிக்கிறவங்களோட கூடு அப்படிம்பார். அப்போ
வரியை கூட ஒழுங்காக கட்டினார். அப்படி யாருக்கு எந்த தொந்தரவு அவர் கொடுக்காம தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் அவரை பற்றி அநேகம் பேசினாங்க, நிந்திச்சாங்க, தூஷிச்சாங்க. ஆனால் அவரை அதை பற்றி என்ன செய்யலை, கவலைப்படலை. அவர் பிதா என்ன சொன்னாரோ, என்னுடைய பிதா என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தைப்படி தான் நான் நடப்பேன், அதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி தான் நடந்துட்டு இருந்தாரே ஒழிஞ்சு மற்றவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறதுக்கு அவர் கவலைப்படவே இல்லை. அதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. அந்த நிந்தனைகளையும் அந்த தூஷணங்களையும் கடந்து வந்தார் இயேசு கிறிஸ்து. நாமும் கூட அவருடைய பிள்ளைகள் தானே, நாமும் கூட அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவங்க தானே, நமக்கும் அந்த தூஷணங்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டு. யோபு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ செழிப்பாக வாழ்ந்தார். ஆனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் அவர் கஷ்டப்படும் போது, வியாதியினால் எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்படும் போது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசுவாங்க. ஆனாலும் கூட அவர் அதை பற்றி என்ன செய்யலை, ஆண்டவருக்கு நேராக நான் எப்படி இருக்கேன் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். கர்த்தருக்கு நேராக அவர் பயபக்தியோடு இருந்ததுனால அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் திரும்ப ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைச்ச யோபு போல் நாமும் காணப்படணும். அந்த சூழ்நிலை கூட மற்றவர்களுக்காக ஜெபித்தார். நாமும் நம்ம கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். நான் கூட என்னுடைய கணவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவங்க ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் போய் ஒவ்வொரு பெட்டில் போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஆண்டவர் பற்றி சொல்லி ஜெபிச்சுட்டு வருவேன். அப்போ நினைப்பேன், எத்தனையான மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டத்தை பார்த்தா நம்ம கஷ்டம் எவ்வளவோ பரவாயில்ல போல் இருக்குது அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி அவங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவர் சிவர் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி போடுவார். இந்த அப்பயா சொந்த பழக்கத்தை நாம் என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். நம்முடைய பிரச்சனைகளே பெருசாக எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு ஆண்டவருக்காக நம்ம மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யவும் நம்ம ஆரம்பிக்கணும். அதுதான் அவர் விரும்புகிறாரு. அப்படிப்பட்ட சிந்தனையை நாம் வளர்த்து கொள்வோம். நீதியின் பாதையிலே அவனிடம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் மனுஷருடைய நிந்தனைக்கு கலங்காமலும் பயப்படாமலும் உண்மையே நோக்கி பார்க்கக்கூடியவர்களா